ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் வந்து கொஷின்ஸ் வரும். ஒரு 15 to 20 கொஷின்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து நான் வந்து தனியாக எந்த புக்குமே வாங்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணல. ஆல்ரெடி காலேஜ் படிக்கும்போது நம்மக்கிட்ட என்ன இருந்ததோ அதை தான் நான் வந்து சிலபஸ் வந்து அதில் கவராஜ் கொடுத்துருந்த சிலபஸ்ஸு அதையே நான் வந்து யூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டேன். ஸோ இந்த 3 புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக டிஎன்இபியில் வந்து தனியாக எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸு. ஸோ இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சியில் கனெக்ட் பண்ணனால மேக்ஸ் வராது நமக்கு. முன்னாடி அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் இந்த புக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து ஒரு 15 to 20 கொஷின்ஸ் வரும். அதுக்கும் வந்து இந்த புக்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் பெஸ்ட்டு புக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் பை பிஎஸ் குரூவல்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆன்லைன் காப்பி வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நான் அதை வந்து அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணல. ஃபுல்லாகவே இதில் வந்து நமக்கு சிலபஸ் வந்து கவர் ஆனனால டிஆர்பி அண்ட் டிஎன்இபிக்கு என் கையில் இருக்க காலேஜில் யூஸ் பண்ண புக்ஸு. ஸோ இதையே தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.